வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9426300815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஏதேனும் ஒரு சின்ன செய்தியை மகா பெரியவா தொட்டு தினந்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஸ்ரீ மகா பெரியவா நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய ஒழுக்கத்தின் மூலமாக பல்வேறு செய்திகளை சொன்ன மகா பெரியவா ஒரு முறை ஒரு இடத்திலே முகாமிட்டிருந்த பொழுது தொடர்ச்சியாக 3 நாட்கள் அவர் உபவாசம் இருக்கிறார். ஒரு நாள் பார்க்கிறார்கள் பக்தர்கள், மடத்து சிப்பந்திகள் 2வது நாளும் பெரியவா உபவாசம் இருக்கிறார். 3வது நாளும் உபவாசம் இருந்தவுடனே அவர்களுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை, பதறி போய்விட்டார்கள். என்ன பெரியவா இப்படி 3 நாட்கள் தொடர்ச்சியாக உபவாசம் இருக்கிறாரே, என்ன காரணம் என்று தெரியவில்லையே, மடத்தில் ஏதேனும் தவறு நடந்து விட்டதா, அல்லது மடத்து சிப்பந்திகளாகிய நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா என்று ஒன்றுமே புரியாமல் நேரடியாக மகா பெரியவரிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். என்ன பெரியவா, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? தாங்கள் 3 நாட்களாக ஒன்றுமே சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறீர்கள், இதற்கு என்ன காரணம் பெரியவா? நாங்கள் தான் அதற்கு காரணமா? நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? மன்னித்தருள வேண்டும் பெரியவா, ஏன் இப்படி இருக்கிறீர்கள், எங்களுக்கு கவலையாக இருக்கிறது பெரியவா என்று முறையிடுகிறார்கள். அதை கேட்டவுடனே மகா பெரியவர், நீங்கள் தவசீலர் சொல்கிறார், நீங்கள் தவறு செய்து விட்டதாக நான் சொல்லவில்லையே, நீங்கள் செய்ததாக நான் ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்கிறார். எனக்கு பிக்ஷைக்காக முதல் நாள் கீரை போட்டார்கள், 2வது நாளும் கீரை போட்டார்கள். 3 நாட்கள் தொடர்ச்சியாக இப்படி கீரை போட்டபோது எனக்கே அந்த கீரை நன்றாக இருந்தது போன்று தோன்றியது. நான் சாப்பிட்ட கீரை, பிக்ஷைக்காக போட்ட கீரை எனக்கே வாய்க்கு ருசியாக இருந்தது போல தோன்றியது. ஒரு மகனியர், ஒரு சந்நியாசி இப்படி ஏதேனும் அதற்கு ஒன்று பிடித்ததாக இருக்கக்கூடாது, ஒருவேளை சந்நியாசிக்கு ஒரு கீரை ஒரு கேடா என்று கூட மக்கள் சொல்லிவிடுவார்களோ என்கிற அச்ச உணர்வு இருந்தது. அதனால் எனக்கு நானே என்னை வருத்தி கொள்கிற விதமாக 3 நாட்கள் தொடர்ச்சியாக பிக்ஷை எடுத்துக்கொள்ளாமல் நான் என்னை பட்டினி போட்டுக்கொண்டு அது மறந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் இருந்தேன், நீங்கள் ஒன்றும் தவறு செய்யவில்லை என்று மகா பெரியவா அவர்கள் வந்த பக்தரிடத்தில், வந்த மடத்தினுடைய சிப்பந்தியிடத்திலே தெரிவித்தாராம். இது மூலம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்னொன்று கூட ஒன்று சொல்வார்கள், இது 4 நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இருந்தார் என்கிற செய்தியும் சொல்வார்கள், இன்னொரு செய்தியும் சொல்வார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. இருந்தாலும் செவி வழி செய்தியாக மகா பெரியவா தொட்டு இந்த செய்தியை கீரை போடுடனே மகா பெரியவா 3-4 நாட்கள் ஆன உடனே என் நாவுக்கு இந்த கீரை கேட்கிறதா என்று சொல்லி மடத்து சிப்பந்தி இடத்திலே அன்றைக்கு பசுஞ்சாணி எடுத்து வர சொல்லி இலையிலே வைக்க சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. இது எந்த அளவிற்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், சந்நியாச தர்மத்தை எந்த விதத்திலும் மீறிவிடக்கூடாது. தனக்கென்று ஒரு ஆசாபாசம், தனக்கென்று இது பிடித்தது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற உணர்விலே பெரியவா 4 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்கிற செய்தியை கேட்ட பொழுது உண்மையிலேயே மகா பெரியவர் அவர்கள் தெய்வத்தின் குரல் மூலமாக என்ன சொன்னாரோ, ராகணபதி அவர்கள் மகா பெரியவா சொல்ல சொல்ல ராகணபதி எழுதி தெய்வத்தின் குரலாக வந்திருக்கிற அந்த புத்தகத்தில் என்ன சொன்னாரோ அதை செய்தி காட்டிய ஒரு பெரிய மகான் இருக்கிறார் என்று சொன்னால் அது மகா பெரியவராகத்தான் இருக்க முடியும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆஸ்திக பெருமக்கள், எப்படி பகவத்கீதை போன்று நீங்கள்
தெய்வத்தின் குரல் புத்தகத்தையும் நீங்கள் உங்கள் இல்லத்திலே வைத்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் குரல் புத்தகத்தை ஒன்று படித்தால் போதும். அந்த 7 அந்த வால்யூமிலும் இல்லாத செய்திகளே கிடையாது. வானதி பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற இந்த புத்தகம், இந்த நிறைய பேர்கள் இந்த புத்தகம் எங்கு கிடைக்கும் என்று கேட்பார்கள். புத்தக கடையில் கேட்கலாம். அது வானதி பதிப்பகத்திற்கு கூட எழுதி கூட அந்த புத்தகத்தை நீங்கள் VPPயிலே பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மனக்குறை ஏற்பட்டால், ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டால், ஒரு மாதிரி மனசு இருக்கிறது என்று நீங்கள் கருதினீர்களேயானால், அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு பகுதியை அப்படி திருப்பி அதை அந்த பக்கத்தை படித்து பார்த்தால் நமக்கு அதில் விடை கிடைக்கும். நாம் வாழ்ந்த பொழுதே வரலாறாக விளங்கிய மகா பெரியவர் என்று சொன்ன செய்திகளை வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் வெற்றி வரும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நல்லவர்கள் இருந்தால் இந்த உலகத்தில் மழை பெய்யும் என்பதற்கு இலக்கணமாக விளங்கியவர் மகா பெரியவர். அப்படிப்பட்ட காஞ்சி மாமுனிவர், மகா பெரியவா, உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அந்த தெய்வத்தை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு, அந்த தெய்வம் சொன்ன செய்திகளை மனதில் உள்வாங்கி கொண்டு நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி பெறும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.